ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம். இந்த ஒரு பொருள் சேர்த்து செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமி டெக்ஸ்டரில் கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல மனமாக சுவையாக இருக்கும். இந்த சக்கரை பொங்கல் ரெசிபி புதுசாக ஓப்பன் பண்ண ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தனால இந்த சக்கரை பொங்கல் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே சாப்பிட்டவங்க எல்லாருமே அதிகமாக பாராட்டினது பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை பொங்கல் தான். இது வந்து ஹோட்டலில் சேல்ஸுக்கு இல்லை, அவங்க ஒய்ஃப் தான் செஞ்சேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து இந்த ரெசிபி வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தில் வந்து ஏதாவது மண் இருக்கும். ஸோ அதனால் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி பொங்கலில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. வெல்லம் முழுவதும் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்படி வறுத்து சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கூட 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க. இது கூட 4-5 முறை தண்ணீர் சேர்த்து சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிகட்டினதும் நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி மெஷர்மெண்ட் பண்ணோமோ சேம் அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் தண்ணி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ மூடி போட்டுடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3-4 விசில் அளவுக்கு விடுங்க. ஏர் ஃபுல்லாக ரிலீஃப் ஆனதும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஜஸ்ட்டு கரண்டி வச்சு இதை போல் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக ஆகிடும். இது வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போதே மசிச்சு விட்டால் தான் நல்லா சாஃப்டாக மசியும். சூடு முழுவதும் மாறினதுக்கு அப்புறமா மசிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு மசியாது. சாதமே தெரியாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சாச்சு பாருங்கள். இப்போ இது கூட வெல்லம் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் தண்ணி சேர்க்கும் போது அந்த வெல்லம் தண்ணி லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் வந்து இன்னும் நல்லா டார்க் கலரில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா பொங்கல் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். எனக்கு வந்து நல்லா டார்க்கான வெல்லம் கிடைக்கல. இப்போ பாருங்கள், நல்லா ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இந்த பொங்கல் வந்து நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சராகவும் சுவையாக கிடைக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லைங்க, தேங்காய் பால் தான். தேங்காயுடைய முதல் பால் எடுத்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போவுமே சக்கரை பொங்கல் செய்யும் போது அரிசி பருப்பு வேக வைக்கும் போது 1 கப் அளவுக்கு தண்ணீர் வந்து கட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து தான் செய்வேன். இது மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வந்து இன்னமும் நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக கிடைக்கும். சர்க்கரை பொங்கலுடைய சுவையும் மனமும் இன்னமும் அதிகரிக்கும். அரிசியும் பருப்பும் வேக வைக்கும் போது தேங்காய் பால் வந்து சேர்க்கக்கூடாது. ஏன்னா அதில் பருப்பு இருக்கிறனால நம்ம தேங்காய் பால் சேர்க்கும் போது சம்டைம் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போல் ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். ட்ரெடிஷ்னல் சர்க்கரை பொங்கலில் வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ண மாட்டோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு நல்லா மணமாக இருக்குது. இப்போ இந்த சர்க்கரை பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதும் 2 சில் தேங்காய் நீல வாக்கில் இதை போல் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காயில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கனால ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றபடி எவ்வளோ சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த கிஸ்மிஸ் பழம் வந்து பலூன் மாதிரி நல்லா உப்பி வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலில் சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது அங்கங்கே இந்த வறுத்த முந்திரி வறுத்த தேங்காய் வந்து கடிப்படும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரே ஈவனாக கலந்தாச்சு. நல்லா மணமாக இருக்குது. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம மூடி போட்டு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து மேலே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இது போல் நெய் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான், சுவையான சக்கரை பொங்கல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக சாப்பிட்ற சக்கரை பொங்கலை விட இன்னமும் 2 மடங்கு அதிகமாக தான் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.